வணக்கம் மக்களே! தமிழக மக்களுக்கு ஒரு அதிரடி அறிவிப்பு இப்போ வெளியாயிருக்கு. அதாவது முதலமைச்சரான விஜய் அவர்கள் கையெழுத்திட்ட 200 யூனிட் இலவச மின்சார திட்டம் கடந்த மே 10ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துடுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதற்கான அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையை மின்சார வாரியம் வெளியிட்டிருக்காங்க. இதில் சில முக்கியமான அறிவிப்புகளும் வெளியாயிருக்கு. இனி உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் பில் வரப்போகுது, யாருக்கெல்லாம் இந்த சலுகை கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் வீடியோ கடைசியில் ஒரு முக்கியமான அறிவிப்பும் இருக்குது. அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டம். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்திருக்க கட்டணம் எவ்வளவு அப்படின்ற பர் யூனிட்க்கு அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதனால் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக வந்தடையும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மே 10ஆம் தேதி முதல் 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்றது அனைவருக்கும் வீட்டில் பயன்படுத்துகிறவங்களுக்கு இலவசம் சொல்லியிருந்தாங்க. இது 500 யூனிட்குள்ளார இருக்கும்போது உங்களுக்கு 2 மாதத்திற்கான 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்றது ஃப்ரீ. 500க்கு மேலே போகுது அப்படின்னும் போது பழையபடி 100 யூனிட் மட்டும்தான் இலவசமாக கிடைக்கும் அப்படின்றதும் அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா ஆதார் இணைப்பு கட்டாயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த சலுகையை பெற நுகர்வோர் தங்களோட இபி எண்ணுடன் ஆதார் கார்டு இணைக்கப்பட்டிருப்பது அவசியம். நீங்கள் பண்ணலன்னா உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பழைய கணக்கீட்டின் படி உங்களுக்கு 210 யூனிட் வந்திருக்கு அப்படின்னா 100 யூனிட் இலவச மின்சாரம் போய் ரிமைனிங் இருக்க 110 யூனிட்க்கு 282 ரூபா வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டது. ஆனால் இந்த புதிய கணக்கீடு மூலமாக உங்களுக்கு இதில் 200 யூனிட்டும் கழிந்து மீதமுள்ள 10 யூனிட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் பணம் செலுத்துகிற மாதிரி வரும். அதன்படி இனி வெறும் 47 ரூபா மட்டும் செலுத்தினால் போதும். இதனால் மக்களுக்கு பெருமளவு பணம் மிச்சமாகும். இது மட்டும் இல்லாமல் மின்சார வாரியத்தின் சாஃப்ட்வேர்லேயும் இதற்கான மாற்றங்கள் செய்யப்பட்டு விட்டதால் இந்த மாத கணக்கீட்டிலேயே இந்த சலுகை உங்களுக்கு கிடைக்கும். உடனே எனக்கு 10ஆம் தேதிக்கு முன்னாடியே இபி எடுத்தாங்க, இபி பில் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. 10ஆம் தேதிக்கு மேலே யார் வீட்டிலலாம் இபி பில் ரீடிங் எடுத்தீங்களோ அவங்களுக்கு இந்த சலுகை இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் கரண்ட் சிக்கனமாக பயன்படுத்தி 500 யூனிட்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ தான் அந்த முக்கியமான பாயிண்ட்டே. அதாவது நமக்கு தான் 200 யூனிட் இலவசமாச்சு, அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஸ்லாப் முறை மூலமாக ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 490 யூனிட் வருது அப்படின்னா நீங்கள் புதிய திட்டத்தின் கீழே 1350 கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் அதுவே 510 யூனிட்டாக மாறிவிட்டால் உங்களுக்கு பில் தொகை 2015 உயர்ந்துவிடும். வெறும் 20 யூனிட் 500க்கு மேலே உயருது அப்படின்னாலுமே உங்களுக்கு 660 வரை கூடுதல் சுமை ஏற்படும். ஸோ மக்கள் இதை கவனத்தில் வச்சு உங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த கரண்ட்டை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டுச்சுன்னா உங்களுக்கு தான் அதான் 490 வந்துருச்சுனாவே 1000க்கு மேலே போயிடும். இந்த முறையை சலுகை அல்லாத கட்டண முறை நான் டெலிஸ்கோபிக் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய பர் யூனிட்க்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு 500 யூனிட்குள்ளார கட்டணம் வருது அப்படின்னா 0 to 200 யூனிட்குள்ளே வந்துச்சுன்னா முற்றிலும் இலவசம். 201 இருந்து 400 யூனிட்குள்ளே வருது அப்படின்னும் போது ஒரு யூனிட்க்கு 4 ரூபா 70 பைசா சார்ஜ் பண்ணுவாங்க கரண்ட்டாக. அதுவே 401 இருந்து 500 யூனிட்குள்ளார வருது அப்படின்னும் போது ஒரு யூனிட்க்கு 6 ரூபா 30 பைசா சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவே 500 யூனிட்க்கு மேலே போகும்போது உங்களுக்கு 100 யூனிட் தான் இலவச மின்சாரம். மீதி 101 இருந்து 400 யூனிட்குள்ளார வருதுன்னா 4 ரூபா 70 பைசா சார்ஜ் பண்ணுவாங்க. 401 இருந்து 500 யூனிட்குள்ளே வரும்போது 6 ரூபா 30 பைசா. 501 இருந்து 600 யூனிட்டுக்குள்ளே வருது அப்படின்னா 8 ரூபா 40 பைசா. 601 இருந்து 800 வரும்போது 9 ரூபா 45 பைசா. 801 இருந்து 1000 யூனிட்கள் வரையும் இருக்குது அப்படின்னா
ஒரு யூனிட்க்கு ₹10.50 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவே 1000 தாண்டிடுச்சுன்னா ₹11.55 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் பில்லோட ரேட்டு பர் யூனிட்க்கு. ஸோ மக்கள் அனைவருமே இதை பார்த்து உஷாராக வந்து பயன்படுத்துங்க. இது முற்றிலும் வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கரண்ட்டிற்கு மட்டும்தான் பொருந்தும். வரும் ஜூலை முதல் வந்து கரண்ட் பில்லோட ரேட்டும் வந்து அதிகமாக இருக்குது. இது தமிழக அரசே ஏற்குமா இல்லை மக்களுக்கிட்ட தான் கொடுப்பாங்களா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்டில் கேளுங்க. மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.